ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். மனித கடவுளே உண்மை என் உயிரில் வைக்கிறேன். ஆற்றும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன். நடன குஞ்சிதம் அப்படின்னா இந்த பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கையில எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் எம்பிரானும் கண்டுகளிச்சு தான் வந்திருக்காரு. இதான் சிதம்பர நடனம். 52 நடனங்க. அது கந்தார நடனம், காந்த நடனம், தீர்த்த நடனம், அபய நடனம், நிருத்த நடனம், இந்த மாதிரி எல்லாம் நடனங்கள். அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான பாவனங்கள் பண்ணியிருக்காரு எம்பிரான். அதான் பரதநாட்டியம்னு பேரு. எம்பெருமான் ஆடுறது பரதநாட்டியம். அவரு ஆடின ஆட்டம் தான் நம்ம ஆடிட்டு இருக்கோண்டா. ஒன்றும் பெருசா ஆடுறதுக்கெல்லாம் பூமியில இல்லை. ஏற்கனவே எம்பரான் ஆடி பார்த்துட்டு விட்டாரு. அப்புறம் எல்லா மனுஷனுங்களும் ஜீவ ஆத்மாக்கள்லாம் ஆடிட்டு இருக்குது. புரியுதா? பொம்பளை ஆம்பளை மேல ஆடுறதும், ஆம்பளை பொம்பளை மேல ஆடுறதும் மண்ணுலகத்துல மாறுறதுக்கு மண்ணுலகம் மடிந்து விடும் அப்படிங்கிறார். அதை கடந்து முக்திக்கும் மோட்சத்துக்கும் யாரெல்லாம் வருவாங்களோ அவங்கெல்லாம் நடனம் எம்பெருமானுடைய இதயத்துல இருப்பாங்களாம். புராண கீர்த்தனங்கிறார். அதை புராண காலத்துல இருந்து இருக்கு. எதுவுமே ஒன்றும் இல்லைங்க. ரிக்வேதமாகட்டும், சாமவேதமாகட்டும், யஜுர்வேதமாகட்டும், அதர்வண வேதம், 4 வேதம். 4 வேதமும் 4 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி, 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. இன்னைக்கு நேற்றுலாம் இல்லை. நீங்களாம் எங்க இருக்கிறீங்கன்னு பாருங்க. கடைக்கு கடை, கடைக்கு கீழே, கீழைக்கு கீழே. நம்மளாம் எங்க இருக்கிறன்னே தெரியல. என்னமோ இந்த பிறப்புல இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த இடத்துல பிறந்திருக்கோம். பிறந்த அப்பா அம்மாவுடைய பூர்வ புண்ணியம் என்னன்னு பார்த்து தான் நம்மளுடைய முடிவு தெரியும். எந்த அப்பா அம்மாவுக்கு எப்போ பிறந்தோங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வாழ்க்கை பயன் என்னன்னு தெரியும். நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தோமா இல்லையாங்கிறத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் உள்ள உத்தமம் ஒண்டி இருக்கிறான். எம்பிரான் உள்ள ஒண்டி இருக்கிறார். அவர் நேர்மையானவர், பரிசுத்தமானவர். இதைத்தான் இயேசுநாதர் பரிசுத்தமான ஆன்மான்னு சொல்றாரு. அதை பரிசுத்த ஆவின்னு சொல்றாருல, நம்ம ஆன்மான்னு சொல்றோம். பரிசுத்த ஆவி என்னங்க? பரிசுத்த ஆவின்னா எம்பிரான் சொல்றார். நம்மெல்லாம் வச்சிருக்கிறது எம்பிரமான். உத்தமன் உள்ளிருக்கான் என்று ஓம்புக. உள்ள இறைவன் இருக்கான், குடியிருக்கான். மறந்துடாத. அவன் நேர்மையானவன். ஒவ்வொருத்தரும் தப்பு பண்ணும்போது ஐயோ நம்ம பண்றமேன்னு மனசாட்சி உறுத்தும். அதான் மனசாட்சி. எம்பிரான் அவரு தாங்க, வேற யாருமே இல்லை. அவர் நேர்மையானவர். இந்த உலகத்தில் நம்ம ஏதாவது ஒரு கள்ளம் கபடம் செய்யறப்ப உள்ள ஒருத்தன் சொல்லுவான், பார்த்துருக்கீங்களா? ஐயோ நம்ம செய்யறது தப்பு தான், சூழ்நிலை முடியல, என்ன பண்றது, திருடக்கூடாதுதான் எடுத்துக்கிறோம். ஐயோ அப்படின்னு மனம் என்ன பண்ணும்? உள்ள ஒழிக்குதா இல்லையா? சொல்லுங்க. அவன் சொல்றாங்கல்ல, மனசாட்சின்னு ஒன்று இருக்காம்பா. அந்த மனசாட்சி தான் இறைவன். எல்லாம் உள்ள ஆன்மா ஒண்டி இருக்கு அப்படிங்கிறதா பொதுவாக்க. அவனுக்கு பயந்துதான் ஆகணும். திருமந்திரத்துல திருமூலர் சொல்லுவார், கங்காணி இல்லை என்ற கல்லம்பல செய்வார், கங்காணி இல்லாத இடமில்லை காணும் கால். இந்த பெருமையை தவிர இந்த உலகத்துல பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அவ்வளவுதான். எல்லாமே இதுக்குள்ளதான் அடக்கும். கங்காணி இல்லாத இடமில்லை காணும் கால் பார். கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கங்காணி கண்டார் கள்ள மொழிவாரே. அது எவ்வளவு பெரிய விஷயம். இது இவ்வளவுதாங்க எம்பெரான். ஒரே வரிங்க. திரும்ப திரும்ப எம்பெருமானுடைய புகழை மட்டும்தான் பாட முடியும் இந்த புகழ், இந்த வாழ்க்கையில. வேற எதுவும் பாடுறதுக்கு ஒன்றும் இல்லை. எந்த பாட்டும் கிட்ட நிற்காது இந்த உலகத்துல. ஊடறுத்த உள்புகும் முன்னே நாடறுத்த நல்லோர் காண்பார், நாடறுத்த நல்லோர் கண்டாரெல்லாம் இறைநிலையை காண்பாரே. டேய், இந்த உலகத்தை அறுத்தொட்டவனுக்கு இறைநிலையை காணக்கூடிய யோகம் உண்டு அப்படின்னு தேரையர் சொல்றார். வேற எதை பத்தியும் நான் பேசல. இறைவன் அங்கதான் இருக்கார். நீ நேர்மையாளர் வாழ்க்கையில தான் இறைவன் இருக்கார். வேற எதோ எதுவுமே கிடையாது. அறத்தோடு வளர்ந்தா போதுங்கிறார். கங்காணி இல்லாத இடம் இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்கிறார். அப்ப என்ன தெரியுது? ஒழுக்கம், நேர்மை, அவ்வளவுதானே. ஒரு மனுஷன் ஒழுக்கமா நேர்மையா இருந்தானவே இறைவனுக்கு சமானம் தான். இன்ன பொறுத்தவரை கடவுளுக்கு அதாங்க கடவுள் தன்மை. இறைத்தன்மை என்றால் என்ன? அறத்தோடு வாழ்வன் மட்டுமே இறைத்தன்மையாய் வாழ்கின்றான். அவ்வளவுதான். என் கொள்கைல உலக கொள்கையும் தான், உண்மையும் தான். அந்த உலகத்துல இன்னைக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதா பார்த்துக்கங்க. அவ்வளவு. உத்தமன் உள்ள இருக்கான் என்று ஓம்புக. அவ்வளவுதான், முடிஞ்சது. உன் உள்ளேயே இறைவன் இருக்கான். அவனை பாரு. உன்னுடைய எல்லா செயல்களையும் அவன் இருக்கான், எல்லா நடனத்திலையும் இருக்கான். அதாவது சொல்றாரு, ஆடிய குஞ்சித பாதமே. அவன் ஆடுற ஆட்டம் உள்ளேயே இருக்கடா. நீ ஆடுற குடியே இருக்கிறான் அவனும். இதை உணர முடியுமா? முடியாது சார். கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை நீ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நினைச்சு இறைவனோட நிலையை அடையலாம். நீ வரும்போது கஷ்டப்பட்டு தான் வருவேன். அவன் நீ இதுகிட்ட வரும்போதே உனக்கு சுகத்தை அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அந்த பக்கம் திருப்பி விடுவான். ட்ராக் திருப்பி விடுற மாதிரி ஓடுறான். அந்த பக்கம்லாம் எடுத்துக்கிட்டு அதை நீ பார்த்துட்டுனா அந்த பக்கம் ஓடிடுவேன். இதெல்லாம் இறைவனை தேடி வர்றது கஷ்டமான பாதை சார். எல்லாம் விட்டுட்டு சும்மா இருக்கணும்ல. சும்மா இருப்பதே சுகம். தவம் பண்றது, எம்பிரான் தவம் பண்றாரு. அந்த மாதிரி தவம் பண்ண விட்டுருவான் உன்னை. நீ தவம் பண்ணாதான் இறைவனை பார்க்க முடியும். தபஸ்கோலம்னு சொல்லுவார். அதான் பதஞ்சலி
தபஸ் பண்ண பலம் புராண சங்கீத ரூபம் பார் பகவான். அதை புராண காலத்துல இருந்தே சித்தர்கள்லாம் தவம் பண்ணாங்க, முனிவர்கள் வந்தாங்க, சித்தர்கள் வந்தாங்க. ஆமா, அந்த காலத்துல இவ்வளவு கேளிக்கைகள் கிடையாது, சூங்கள் கிடையாது, கம்மி, ரொம்ப கம்மி. சோறை தவிர எதுவுமே கிடையாது. அந்த காலகட்டத்துல கேளிக்கைகள் ரொம்ப கம்மியா இருந்தது. போகத்தை தவிர எதுவுமே கிடையாது. பெண் போகத்தை தவிர அந்த போகத்துல போகங்கிறது எதுவுமே கிடையாது. அது ஒண்ணுதான் இருந்தது. கல்யாணம் எல்லாரும் இப்படித்தான் இருந்தது. அதுதான் போக வாழ்க்கையா இருந்தது. பெருசா ஒரு இன்பம் போய்க்கலாம், அது பண்ணலாம், இதை பண்ணலாம். இப்பெல்லாம் எவ்வளவு வந்திருக்குது பாருங்க. அப்பெல்லாம் அது கிடையாதுங்க. அப்ப இறைவனை நோக்கி போனோம். அப்பனுடைய மனிதனுடைய ஆயுட்காலம் அதிகமா இருந்ததுனால அவங்க அதை நோக்கி பயணம் பண்ணாங்க. இப்ப ஆயுட்காலம் கம்மியா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. 60 தொடுறதுனால அவன் சீக்கிரம் அந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு ஈசல் மாதிரி அனுபவிச்சு சீக்கிரம் போலான்னு தான் பார்க்க முடியும். இங்க இருக்க முடியாது. ரொம்ப நாட்கள் பூமியில தங்க முடியாது. மண்ணுலகத்துல தோஷம். அடுத்தவங்களுக்கு உபதேசம் கொடுக்கறது ஈஸி, செய்யறது ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்துல ஈஸிங்க, ஈஸியாக. இப்போ தம்பி நீ நல்லா இருந்தால் அப்படி இருக்கலாம். நீங்கள் எப்படி இருக்கீங்க, நம்ம எப்படி இருக்கோம், கொடுக்குறோம் எப்படி இருக்கோம், அதை பாருங்கள். கண்ணீர் மழுக சொல்கிறோம், அது எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். தான் வாழ்நாளில் தான் வாழ்க்கையில் பெரும்பகுதி நாள் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் தான், எல்லாம் கொடுத்துருவான். உனக்கு வேணுங்கிறப்ப கிடைக்காது, வேணாங்கிறப்ப கொடுப்பான். வேணாங்கிறப்ப நீ இருக்க மாட்டாத அனுபவிக்க. இதான் ஞானம். முடிஞ்சுது. இந்த உலகத்தில் எந்த பொருளை விட்டு போகிறோமோ அந்த பொருள் நமக்கு சமாதியாகும், நம்மகிட்ட வந்து சேர்ந்துருங்கிறது பொது விதி. அதையும் திருமூலரே சொல்கிறார். இதையும் பல விஷயங்களில் நான் சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன். இதை கடைபிடித்து வாழ்ந்து பாருங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது எளிமையான தத்துவம், தபத்துக்கு, வாழ்க்கை நெறிமுறைக்கு. இதுக்கெல்லாம் கோள்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணாதான். கோள்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணல, அறம் இல்லை, தர்மம் இல்லை, கோள் பலகீனமாக இருந்ததுன்னா நீ எதுவுமே பண்ண முடியாது, நினைக்க கூட முடியாது. நல்ல உத்தம குருவை தொட முடியாது, உத்தம குருட்ட உட்காந்து ஜோதிடம் கேட்க முடியாது, சாஸ்திரங்கள்லாம் கற்றுணர முடியாது. ஒன்றில் இருக்க ஆணவம் இருக்கக்கூடிய, ஆணவான்மா இருக்கக்கூடிய, உள்ள இருக்கக்கூடிய ஒண்டிருக்கானே, அவன் என்ன பண்ணுவான், உங்களை ஆணவத்தில் மாயைக்கு கொண்டு போய் உங்களை வெளியே கூட்டிகிட்டு போயிடுவான். இந்த இடத்துக்கு நிற்க கூட விட மாட்டான், சிந்திக்க விட மாட்டான். இங்கே வந்த ஒரு ஆள் சொல்லியிருக்கா, பொழைக்கிறாள் இப்படி, இங்கே வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க? இந்த ஆள் சொல்கிறாரு இப்படி இந்த பூமியில். பரவாயில்ல, அவர் கண்ட காட்சி அது, அவர் கொண்ட கோலம் அது. அவருக்கு தெரியாது அறம்னா என்னன்னே தெரியாது. தேவையெல்லாம் பணமும் சுகமும் கேளிக்கைகளுமே இந்த பூமியில். கண்டதெல்லாம் காட்சி அதுதான். அதனால அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். தெரிஞ்சதை மட்டும் தான் நீ சொல்ல முடியும். தெரியாதவங்க சொல்லுவியா பூமியில? சமாதி பத்தி தெரியுமா? தவத்துல ஏகாந்த நிலையை பத்தி தெரியுமா? சமாதினா என்னன்னு கேட்ப, ஏகாந்தம்னா என்னன்னு கேட்ப, மகா நடனம்னா என்னன்னு கேட்ப. உள்ள எம்பெருமான் மகா நடனம் ஆடுவார் சொலிமுனையில எம்பெருமான் மகா நடனம் ஆடுறது இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம். நான் அதை ஒன்னத்தான் உணர்ந்தேன். இந்த உலகத்துல வேற எந்த இன்பமும் பெருசு இல்லைங்க. அவர் ஆடக்கூடிய அந்த மகா தாண்டவம், மகா நடனம் சொலிமுனையில நடக்கும் பாருங்க, சுவாசம். அது மாதிரி ஒரு பேர் வந்து 1000 சிற்றின்பத்துக்கு சமம் அந்த விஷயம். அது நடக்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் இந்த உடம்பும் மனசும். நான் எங்கே இருக்கிறேனே தெரியாது. அது பாட்டுக்கு ஒரு இன்பம் நடந்துகிட்டே இருக்கு. ஏகாந்த நிலை 1000 உச்சகட்டத்துக்கு சமம். அது எத்தனை உச்சகட்டம்? 1000 உச்சகட்டத்துக்கு சமம். அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதாங்க சமாதி நிலை, அதாங்க சுழிமுனை வாசல். அந்த சுழிமுனையில் எவன் ஒருவன் வாசியை வச்சு விளையாடுறானோ அவன் தான் ஏகாந்த நிலையத்தில் பயணம் பண்ண முடியும் அப்படின்னு தேரையர் சொல்கிறார். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சும்மா வாயில சொல்கிறது வேஸ்ட்டு. ஆண்டுகள் 10 போயிடும் இந்த வாழ்க்கை. உன்னை அந்த ஏகாந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு 4 ஆண்டு. சுனிமுலையில் காற்று சுவாசங்கள் சுழண்டு நிற்கும் போது 1000 இன்பத்துக்கு சமமானதுன்னு என் குரு சொன்னதை நான் அனுபவிச்சு பார்த்தேன் அந்த உலகத்தில். அது உண்மை, சத்தியம்தான். சரிகை கிரிகை யோகம் ஞானம் என்று சொல்வார்கள். இந்த 4 மார்க்கத்தில் படிப்படியாக நீ குரு கிட்ட வித்த கற்றுக்கிட்டா தான் வர முடியும். எல்லாம் வர முடியாதுங்க, வாய்ப்பே கிடையாது. உலகத்தில் உனக்கு தேவை என்னென்ன தேவைன்னு ஒரு சில கணக்கு இருக்குது, அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் இந்தாட்டம் இருக்க சப்ஜெக்ட். இதுக்குள்ளே வரணும்னா குரு வழிபாடு வேணும், இறை உணர்வு வேணும், ஏகாந்த சித்தந்தம் வேணும். ஒரு பெரிய மன மகிழ்ச்சியில் நம்மளை திகைக்கலாம். தான் சொல்வார், ஆடாதார் சிற்றும் அசையாது இருப்பார். ஆடக்கூடாது, சற்றும் அசையக்கூடாது, உட்காந்து பாருங்க. 2 மணி நேரத்துக்கு மேலதான் கைகூடியே வரும் அந்த நிலைலாம். 3வது மணி நேரத்துல மேலதான் வேலையே செய்ய ஆரம்பிக்கும். நீ 2 மணி நேரம் ஃபர்ஸ்ட் உட்காரவே விடாது இந்த பூமி. ஒருத்தனை 2 மணி நேரம் உட்கார விட்டுருச்சுன்னா அதுவே முதல் ஞானம். விடாதுங்க. 2 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்க முடியாது. வாய்ப்பு குறையும். சும்மா உட்காந்துருங்க. உட்காந்துருக்க பழகத்தான் அந்த காற்று சுழிமுனையில் ஏறும். அந்த பிரணான் போய் ஒடுங்கும், தொண்டை குழியில போய் நிற்கும். தொண்டை குழியில தான் காத்து நிற்கும். உண்ணாக்கு இருக்க இடத்துல காற்று சுவாசம் போய் அடங்கும். அங்கே அடங்கத்தான் ஏகாந்த தரிசனம் கிடைக்கும். அது ஏகாந்த நிலை. தவத்தில் அந்த நிலை தான் உயர்ந்த நிலை இந்த பூமியில. அதை அடகிறதுக்கு என்ன மாதிரி பண்ணும்? சும்மா இருந்தாவே போதும். நீங்க இந்த பூமியில நீங்க வாசியோகம் கத்துக்கணும், அதை கத்துக்கணும், அடையோகம் கத்துக்கணும், கிரியா யோகம் கத்துக்கணும். ஒரு யோகமும் கத்துக்காதரா அந்த பூமியில. நான் என் குருநாதன் நானும் சொல்றேன் ஒன்றும் கத்துக்காத சும்மா உட்காந்துருக்க. வாசி தானா பிராணம் போய் சுழிமுனையில் அடங்கிக்கும். சக்தி அந்த பூமியில. யார்கிட்டையும் எதையும் கத்துக்காதீங்க, எதுவும் தேவையே இல்லை. நான் சும்மா சொல்ற மாதிரி உட்காருங்க. 3 மணி நேரம் உட்காருங்க. பழகுங்க ஃபர்ஸ்ட். 3 மணி நேரம் உட்காந்து, காலையில 3 மணிக்கு உட்காந்து 6 மணி நேரம் உட்காந்து பழகுங்க. தானா உங்க சுவாசம் ஒண்டிடும். குருவை பார்த்தா போதும். குரு பார்த்தானா போதும், வாசி எழும்போம். உத்தம குரு பார்த்தானாவே போதும். அவன் வேணும்னு கேட்டாவே அவன்கிட்ட விளையாட ஆரம்பிக்கும். அது வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கும். சாதாரணமா கஷ்டப்பட்டு குரு கிட்ட இருந்து கட்டுற வித்தைய இந்த உலகத்துக்கு
ஒண்ணுமே இல்லாம சும்மாவே நயன தீட்சையில கொடுத்தவர் குருநாதர். என்ன தீட்சை? பார்த்தாவே வருங்க சாமி. ஒன்னும் கிட்ட கூட வர தேவை, உன்னை தொட கூட தேவையில்லை. அதான் சொல்றார், கற்றார் கற்றுணர்ந்தார் கல்லாமையும் தெரிந்துணர்ந்தார் குற்றறிந்தார் குருவழி நின்றாரெல்லாம் இறைநிலை காண்பாரே. எவ்வளவு அழகா சொல்றார் பார். குருவழியில நின்னவன் இறைநிலை அடைஞ்சிருவான் அந்த பூமியில அப்படிங்கிறார். நாள் தான் என் செய்யும், கோல் தான் என் செய்யும் சொன்னார் அருணகிரியார். நாலு ஒன்றை ஒன்றும் பண்ணாது, கோளும் ஒன்றும் பண்ணாது. ஏன்டா நான் 2 பேத்துக்கிட்டையும் போவாதாரான் அந்த பூமியில. என் குருநாதன் போவாதரா, 2 பேரும் புள்ள பிடிச்சிட்டு போடுவானுவ, உங்களை பிடிச்சின்னு போய் தெருவில் விட்டுருவானு, நீ எங்கே போவாத தம்பி, வீட்டை விட்டு வெளியே போவாதன்னார். நாள் தான் என் செய்யும். இந்த நாள் என்ன பண்ணும்? நம்ம தினம் நினைப்போம், சனிக்கிழமை இந்த வேலை செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை இதை பண்ணணும், அதை பண்ணணும். அதெல்லாம் எதுவும் நினைக்காத. நாள் எதுவும் செய்யாது. உன்னை கோலும் ஒன்றும் செய்யாது. நீ கம்முன்னு இருந்தா போதும். சார் கம்முன்னு இருந்தா எல்லாம் நடக்குமா? நடக்க சாமி, உன் தேவைகளும் சேர்ந்து நடக்கும். ஆனா லேட் ஆகும் சாமி இந்த நிலை அடையிறதுக்கு. என்ன ஆகும்? ஆமா, பிச்சை எடுக்கிற நிலையெல்லாம் கூட தான் இருக்கும். ஆமா, ஒருத்தர்கிட்ட கேட்டு வாழணும், உண்மையா இருக்கணும், குடுனான்னு கேட்டுக்கணும், பசிக்குதுங்க இதை கொடுங்க அப்படின்னு பார்த்துக்கணும். இவ்வளவுதான் நிலை, வேறெல்லாம் இல்லை. அது ஏகாந்த நிலை. அந்த ஸ்டேஜ் கூட வரும் தான் சொல்லி இருக்கிறேன். சார் அதுவும் வேணாம் சார், கேட்டு வாங்க வேணாம் அப்படின்னா துறவுல இருக்கணும். நீ இல்லறத்துக்குள்ள போக மாதிரினா எதுவுமே தேவையில்லை, பரதேசம் முழுக்க வேலை செய்யாது. அது ஏகாந்த சித்தம். அது அந்த ஸ்டேஜ் வேணாம். இல்லறத்துல இருந்து கூட குருகிட்ட போய் இந்த குருனுடைய பார்வையில தீட்சையில இதை பெற்று கொள்ளலாம் அப்படின்னு என் மனசுல உதிக்குது. பார்த்தா வரும், எனக்கு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா என் குருகிட்ட நான் கத்துக்கிட்டது எளிமையான முறையில அவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். எனக்கு தெரிஞ்ச வாசி எப்படி எடுக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் சொல்லி கொடுத்தலாம் வர மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலிங்க இந்த பூமியில. சத்தியம். அது அவங்கவுங்க உட்காந்து பழக அது தானாவே உங்களை கூட்டிட்டு போயிடும். நம்பிக்கை மட்டும் எனக்கு. ஒரு வழியில நீ கீழே உட்காந்து இருந்து அதை உட்காந்து சொல்றது சும்மா அப்படி கேட்டுட்டு சும்மா இருந்தீங்கன்னாவே போதும். உங்க வீட்டுல இருந்தீங்கன்னா கூட போதும். ஆனா 2 மணி நேரம் உட்காந்து 3வது மணி நேரம் தானாவே அது அடங்கும். பிராணம் அடங்குங்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. வாசி எப்படி வசப்படும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு குருகிட்ட போய் நீங்க தீட்சை எடுங்க, அவ்வளவுதான். ஒரு சும்மா பாருங்க. ஒரு உத்தமன் பார்த்தால் சொல்றான் பாரு, உத்தமனை பார்த்து விட்டால் உள்ளளவும் உண்டிருக்கின்ற ஆன்மா மேலே எலும்பு. வாசியும் வசப்படும். தேரையர் சொல்றார், காலானும் வயப்படுவான். எமன் வயப்பண்ணுமாடா, குருகிட்ட போய் அந்த அவரை பாருடா அப்படிங்கிறானு. அதே போக வாழ்க்கையில சிறந்தவர்களும் சித்தர்கள் தான் அந்த பூமியில. அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காருல்ல அவரு சொல்லாத கலைகள் கிடையாது. சிற்றின்ப போக வாழ்க்கையில பின்போகத்துல கூட சித்தர்கள் சொன்ன ரகசியம் மகாபெரிய ரகசியம். அது மாதிரிலாம் இருந்துட்டா போதும் பூமியில. இந்த பூமியை கொண்டாடிட்டு போயிடலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கதான் பாருங்க. இந்த பூமியில வாசி வசப்படும், பிறனானும் உள்ளே ஒடுங்கும், நான் என்ற மனம் அழியும், மகேசன் அங்கு நின்று நடனம் செய்வாரே. தேரையர் சொல்றார், இறைவன் என்ன பண்ணுவாராம்? அங்க நின்று நடனம் பண்ணுவார். நினைப்புமாய் உதிப்புமாய்ங்கிற இடத்துக்கு வந்துருவார். கடைசியா நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் நடக்கும். எளிமையான நிலை இது. முதல் தந்திரம். இந்த இடம் வேணும், இது வேணும், அது வேணும். மனிதனுடைய ஆசைகளுக்கு உட்பட்ட எல்லா நிலையும் நடக்கும். அதான் தெற்றார் தெளிந்தாரெல்லாம் சிவனலை காண்பார். சிவனலை கண்டாரெல்லாம் காலனை வலத காலால் உதைத்தாரே. காலால எட்டி உதைச்சான் யமனை. ஒட்டி உதைப்பியா நீயே? எப்படி உதைப்ப? அவன் எந்த ரூபத்துல வரான்? காற்றுங்கிற மாய ரூபத்துல வரான். பஞ்சபூதத்துல காற்று பிரணான பலவான சக்தியில வரான். அவன் உள்ளவன் தான் இருக்கான். மாயமான சக்தியடி, மாய இருள் 2 அடி. தோயமான சித்தரும் தூர்ந்து விட்டால், உன்னை சித்தர்கள் அடைந்து நீ அந்த நிலையை அடைந்து விட்டால், மாயமான இருளும் மங்கிவிடும் உன்னுள்ளே. மாண்டு விடுங்கிறார். சூரிய கலை சந்திர கலை, மாயமான இருள் 2 இருள். இதான் நடனம். எத்தனை நடனம்? சூரிய நடனம், சந்திர நடனம். 2 நடனம் அந்த பூமியில நடக்குது. சுவாச கலையில சூரிய கலை சந்திர கலை 2 கலையும் உள்ளேயே அடங்க ஆரம்பிச்சு. பிரணான் உள்ளுக்குள்ள அடங்க ஆரம்பிச்சுன்னா ஜீவன் சமாதி ஆகி ஆண்டுகள் 30 வருஷங்க. அந்த அளவுக்கு அதுல துன்பமும் இருந்தது. கண்ணுக்கு மாயாண்டி எல்லாம் காட்டுறான் யமபிரானும். நம்ம அவ்வளவுதான் நட்டுறது. இதுல என்னடா இவ்வளவு கஷ்டம் இருக்கு இல்லங்கிறான். திரும்புவான், உனக்கு காட்டுவேன். அவன் கிடையாது, நான் உன்னை காட்டிக்கிட்டே தான் இருப்பான். செத்து பிறக்க வேண்டியது. அதுல மாயமான 2 பேர்த்த நீ கட்டி போடலன்னா அவன் வந்துருவான். யமபிரான் வந்துருவான். அவங்ககிட்ட மாயமான பொருள்ல தான் இருக்கிறான். காற்றா இருக்கக்கூடிய யமபிரான் உன்னுள்ள வந்துருவான். நீ காத்த கணக்கு போடலன்னா. தெரியாத ஒரு பொருளை நம்ம அடைய முடியாது பூமியில. வாசி வசப்படுன்னா குருகிட்ட வாங்க, சும்மா உக்காந்துருங்க. குரு பார்த்தா போதும், வாசி எலும்பும். நீ இது வேணும் அது வேணும் எல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா நீ அந்த நிலையெல்லாம் அடைய முடியாது. ஆசைப்படலாங்க, தேவைக்கு ஆசைப்பட்டுக்கலாங்க. இது வேணும் அது வேணும், அவ்வளவு தேவையில்லாத எல்லா பொருளும் ஆசைப்பட்டீங்கன்னா தேவையில்லாத எல்லா துன்பமும் தனக்கு வரும். இன்னைக்கு வாசி வசப்படுத்தும் முறையை சொல்லியிருக்கேன். வாசி